பள்ளத்தாக்கில் பயணிக்காதே. கவிப்பார்வை. தற்காலிக தடுமாற்றத்திற்கு நிரந்தர தீர்வு தேடி தற்கொலை பள்ளத்தாக்கை எட்டிப் பார்க்கும் என் தோழமையே. கற்காலம் தொட்டு தற்காலம் வரை எதில்தான் இல்லை போராட்டம். தக்க வைத்து கொள்ள தகவமைத்து கொள்ள தொடங்கிய போராட்டம் இன்று பன்முகம் கொண்டு பலவாறாய் மிரட்டும் சூழல்தான். பொருளாதார இன சமூக ஏற்றத்தாழ்வுகள் என்னும் ஆபத்து காரணிகள் வழுக்கும் படிக்கற்களாகையில் ஏற்றம் காண்பது கடினமே. சமூக விதிமுறைகள் ஒருபுறம் எதிர்பார்க்க, கலாச்சார சீர்கேடுகள் மறுபுறம் கடைவிரிக்க, இரண்டிற்கும் இடையே இடைவெளி விடாமல் ஓடிக்கொண்டிருக்கும் போட்டியுகம். ஓட்டம் கொடுக்கும் நெருக்கடியில் இன்று பிஞ்சுகளுக்கும் கூட மன அழுத்தம், வறுமை, வேலையின்மை, கடன், கல்வி, காதல், மதுபோதை, குடும்பப் பிணக்குகள், மனநல ஆளுமை கோளாறு, வன்முறை, முறைகேடான செயல், வரதட்சணை, விவாகரத்து என பந்தாடப் பார்க்கும் பலவித மட்டைகள். மட்டைகளுக்கிடையே மாட்டிக்கொள்ளாமல் இதயத்தை இலவம் பஞ்சு போல் லேசாக்க கற்றுக்கொள். நீ சந்திக்கும் எந்த ஒரு சூழலும் பலரால் சந்திக்கப்பட்ட மூச்சு முட்டும் புகை மூட்டங்களே. மெதுமெதுவாய் கலைந்து போகும் வரை காத்திருக்காமல், மாற்றுத் தீர்வு தேடாமல் மலைத்து போய் மூச்சை நிறுத்தப் பார்க்கும் அவசரம் ஏன்? சிக்கல்களை அவிழ்க்க சீப்பை தேடுவதை விடுத்து தீப்பந்தத்தை தேடுவது போல நிலையற்ற குழப்பத்திற்கு நிரந்தர தீர்வு என்று எண்ணி பற்ற வைக்கும் குச்சியையும் பதற்றத்துடன் கயிற்றையும் இன்னும் சில சமாச்சாரங்களையும் தேடுகிறாய் நீ. பூத கண்ணாடிக்குள் முகம் புதைத்தால் புள்ளிகள் எல்லாம் பூதங்களாய் மிரட்டாதா? வானம் வழுக்கி தலையில் விழுந்தது போல் தோன்றாதா? வினாக்களை கொடுத்த இறைவன் விடைகளையும் எங்காவது விட்டு வைத்திருப்பான். தேடிப்பார். விடுபட முடியாத நெருக்கடி என தோன்றினின் நேரங்கடத்திப்பார். உணர்வு வயப்பட்ட நிலை ஒரு விதமான போதை. போதை தேர்ந்தெடுக்க வைக்கும் தவறான பாதை. சவால்களை சந்தி, சிக்கல்களை அவிழ், கரைபடிந்தது வாழ்க்கை என விம்மித் தளராதே. வாய்மை ஒழுக்க நீரால் அவ்வப்போது மனதை கழுவி. கரைகள் ஒரு நாள் கரையும். விருப்பங்களுக்கும் தேவைகளுக்கும் வித்தியாசம் காண். கவனிக்கப்படாத சில காயங்கள் தானாக ஆறுவதை யோசித்துப்பார். தற்கொலை முயற்சி மனநோயின் வெளிப்பாடு, கவன ஈர்ப்பு உத்தி அல்ல. யாரேனும் மீட்க மாட்டார்களா என்ற எதிர்பார்ப்பு. அதை நிராகரிக்காமல் அவர் தேடிடும் உணர்வு பூர்வமான ஆதரவினை நாம் அறிவுபூர்வமாக ஏன் கொடுக்கக்கூடாது? சரியான நேரத்தில் சரியான ஆலோசனை கொடுப்பவரும் கடவுள்தான். தற்கொலையை பற்றி பேசுவதால் தூண்டப்படும் என்றெல்லாம் இல்லை. பேசினால் தீராத பிரச்சனை என்றேதுமில்லை. கூட்டு குடும்பங்கள் மறைந்த காரணத்தால் குறைந்து போயின குடும்ப ஆதரவுகள். பெற்றோருக்கு பயந்து, தண்டனைக்கு பயந்து, களங்கத்திற்கு பயந்து, சட்டத்திற்கு பயந்து, ஆசிரியருக்கு பயந்து, போட்டித் தேர்வுக்கு பயந்து, மூட நம்பிக்கைகளுக்கு பயந்து, நெருக்கடிகளுக்கு பயந்து, சவால்களை சந்திக்க பயந்து கொடூரமான மரணத்தை தேர்ந்தெடுக்கிறாயே. அதில் காட்டும் துணிச்சலை சவால்களை சமாளிக்க காட்டலாமே. பெண்களை காக்க வேண்டிய பொறுப்புள்ள குடும்பங்களே வன்முறை நிகழ்த்தலாமா? பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை, பாலியல் வன்முறை, விவசாயிகளின் கழுத்தை நெரிக்கும் கடன் கயிறு, இவற்றை சமூக பிரச்சனை என்று அணுகி சரி செய்வது சட்டத்தின் பொறுப்பு. சிறந்த குடிமகனாக வாழ்வது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு.
வலிமை மிக்க சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய பெண்கள், இளைஞர்கள் மனவலிமையோடு இருக்க வேண்டாமா? பூமியை தாக்க வரும் விண்கல்லை தடுக்க ஆராயும் நம்மினம் தன்னினம் காக்க போராடுகையில் தன்னைத்தானே அழிக்க முயல்வது விலங்கினம் கூட முயன்று பார்க்காத விந்தையல்லவா? மழை பெய்கையில் கரையும் உப்பாயிராமல் கல்லாயிரு, காற்றடிக்கும் வேளையில் பஞ்சாயிராமல் பாறையாயிரு. மனதை துக்கத்தில் துவளாமல் ஆனந்தத்தில் கூத்தாடாமல் சமநிலையில் வைக்கப் பழகு. காயங்கள் ஆறும், சவால்களை சமாளிப்பாய், சிக்கல்களை அவிழ்ப்பாய், நீ நீடூழி வாழ்வாய். நன்றி. கவிப்பார்வை.